தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். தாம்பரம் மற்றும் பல்லாவரத்திலிருந்து ஆர்ப்பாட்டத்திற்கு சென்ற தாவேக்குவினரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அங்கு வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. சென்னை சிவானந்த சாலையில் காவல் மரணங்களுக்கு நீதி கேட்டு தாவேக சார்பில் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வரும் நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க தாம்பரம் பல்லாவரத்திலிருந்து சென்ற தாவேக்குவினரை போலீசார் தடுத்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அங்கு போலீசாருக்கும் தாவேக்குவினருக்கும் இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். தாவேக்குவினருக்கும் போலீசாருக்கும் இடையே கடும் வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் சக்திவேல். நிச்சயமாக வணக்கம் சிந்து. மடப்புறம் காவலாளி அஜித்குமார் மரணத்திற்கு நீதி கேட்டும் தமிழகத்தில் நடந்த லாக்அப் மரணங்களுக்கு நீதி கேட்டும் உயர்நீதிமன்றத்தில் நேரடி கண்காணிப்பின் கீழ் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்பது வலியுறுத்தி தமிழக வெற்றி கழக சார்பில் இன்று சென்னை சிவானந்த சாலையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தலைமையில் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள சென்னை ஒட்டி உள்ள மாவட்டங்களில் இருந்து ஏராளமான தமிழக வெற்றி கழகத்தினர் சென்னையை நோக்கி வந்தனர். அப்போது செங்கல்பட்டு வடக்கு மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழக செயலாளர் கிள்ளி சரத்குமார் தலைமையில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் ஏராளமானோர் கார் மற்றும் வேன்களில் தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் இருந்து ஊர்வலமாக புறப்பட்டு சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். குறிப்பாக அந்த இடத்தில், அதாவது தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையிலிருந்து சித்து மருத்துவமனை அருகே வந்தபோது ஒன்று கூடிய தமிழக வெற்றி கழகத்தினர் அங்கிருந்து வேன் மற்றும் கார்களிலும் தொடர்ச்சியாக கண்டனம் நடைபெற இருக்கும் அந்த சிவானந்த சாலையை நோக்கி பயணத்தை மேற்கொண்டனர். சென்னை நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தாம்பரம் வழியாக வரும்போது அந்த வழியில் வாகனங்கள் சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர் இந்த வாகனங்கள் வரும்போது அந்த வாகனங்களை தடுத்து நிறுத்தியதால் மீனம்பாக்கம் அருகே சாலையில் அமர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. குறிப்பாக அந்த சம்பவத்தில் தாவேகாவினருக்கும் போலீசாருக்கும் கடுமையான வாக்குவாதமும் ஏற்பட்டுள்ளது. இதே போல பல்லாவரம் பகுதியில் குமார் தலைமையில் தாவேகாவினரையும் அவர்கள் வரக்கூடிய அந்த வாகனத்தையும் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனால் அந்த பகுதியிலும் காவல்துறையினருடன் தாவேகாவினர் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டு வருகிறது. சிந்து, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.